ஹலோ மக்களே, மாயா சின்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சாருக்கு கண்ணு தெரியாதுங்கிற சிம்பதியை வச்சு அப்படியே ரகுராம் கிட்டேருந்து ஒரு சொத்தை எழுதி வாங்கிடுறாங்க மகாலிங்கமும். அதை பார்த்துட்டு இருந்த மாயாவும், என்னடா இத்தனை நாளாக நம்மளை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா, இப்போ என்னடானா சொத்தையும் எழுதி வாங்கிட்டா, இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரோட கண்ணில் வேற ஒரு டிராப்ஸையும் ஊற்றி விடுறாங்க. அப்படியே சாருவும் ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. அதே சமயத்தில் சொத்தை எழுதி வாங்கின டாக்குமெண்ட் மகாலிங்கத்தோட கையில் சேராதவாறு நம்ம மாயாவும் சூப்பராக பிளான் பண்ணி சிவராமன் மூலமா அந்த டாக்குமெண்ட்டை ஃபேக் மாப்பிள்ளைட்ட இருந்தே வாங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகாலிங்கமும், என்னடா கை கேட்டினது வாய் கேட்டாம போயிட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிரும் ஏஜென்சியோட ஓனரா ரொம்ப கெத்தா ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு யோசிச்ச நம்ம தனாவும் கதிர் டெலிவரி பாயாட்டி இன்னும் சிலிண்டரை டெலிவர் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த உடனே அப்படியே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இன்னும் கதிர் இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அடுத்து என்ன பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரகுராமன் மகாலிங்கத்தோட பிளான் படியே சாருக்கு அந்த சொத்தையும் எழுதி வச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே மகாலிங்கத்துக்கும் சாருக்கும் பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. ஒரு வழியாட்டு ரகுராம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கவும், ரகுராம் அவங்கள்ட்ட வந்து, இந்த மாப்பிள்ளையோட மனசுக்கு கண்டிப்பாக நான் இந்த சொத்தை எழுதி தருவேன், அது மட்டும் இல்லாமல் கல்யாணமும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் இன்னும் கொஞ்சம் குஷியாயிடுறாங்க பத்மா சாரு எல்லாரும். எப்படி இருந்தாலும் சீனு தான் நம்ம கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்கிற சந்தோஷத்தில் சாருவும் ஒரு சைடில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாயாவும் இத்தனை நாளாட்டி இந்த குடும்பத்தை கண்ணு தெரியாதுன்னு ஏமாத்துறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா பெரிய பாட்டையும் இந்த சொத்தை எழுதி வாங்கிட்டாங்களே, இந்த சாருவை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கதவையும் பூட்டி போட்டுட்டு அந்த சாருவோட கண்ணில் ஒரு ஐ டிராப்ஸை ஊத்துற மாதிரி இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகியும் சாருவை காணலையேன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே என்னடானா ரூமும் போட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே பத்மா மகாலிங்கம் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் தட்டினப்புறமும் சாரு ஓப்பன் பண்ணவே இல்லையே, என்ன விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, மாயா செம மாசா அந்த கதவையும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. வெளியே இருந்தவங்க, என்னடா மாயா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் மாயா எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்த நம்ம சாருவும் எல்லார்கிட்டையும், எனக்கு கண்ணு கொஞ்சம் கூட தெரியல, மாயா தான் ஏதோ கண்ணுக்குள்ளே ஊத்துன மாதிரி இருந்தது, இப்போ என்னடானா ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அளவும் சுற்றி இருந்த மகாலிங்கம் சாருவோட அம்மா எல்லாருமே பதட்டாயிடுறாங்க. பத்மாவை, என்னடா அவளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாயா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. மகாலிங்கமும், இனியும் என் பொண்ணு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தானா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியை பார்க்குறாங்க. ஒரு வழியாட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சாருவும் அப்படியே கண் முழிச்சு பார்த்துடுறாங்க. அப்படியே சுற்றி இருந்தவங்களை எல்லார்கிட்டையும் கை காட்டி ஒருத்தவங்க பேரையாட்டு சொல்லவும், சரி என்னோட பொண்ணுக்கு இப்போ பழைய மாதிரி கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி மகாலிங்கம் எல்லாரும் சந்தோஷம் ஆகிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும் மகாலிங்கத்தோட கையில் கிடச்சிடக்கூடாது, இவ்வளோ ஏமாத்துனது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியப்பா கிட்ட இப்படி சொத்து எழுதி வாங்கிட்டாங்களேன்னு அவங்களுக்கு கொஞ்சமும் தாங்கலை. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த பிளானே போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாயா. மாயா பிளான் படி சிவராமன் கிட்ட அந்த ஃபேக் மாப்பிள்ளைகிட்ட தான் இந்த டாக்குமெண்ட் இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட ஏதாவது பேசி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படியாவது வாங்கிடுங்கன்னு சிவா கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மாயா. மகாலிங்கமும், சரி நமக்கு தான் இந்த சொத்து கிடச்சிட்டுங்கிற மாதிரி சந்தோஷம் அந்த ஃபேக் மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே சிவராமனும் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருந்து மறைஞ்சு பார்த்துருந்த மகாலிங்கமும், எதுக்கு இந்த சிவராமன் இப்போ அவரை வழி மறைச்சி பேசிகிட்டு இருக்கான்னு புரியலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் சிவராமனும் ஃபேக் மாப்பிள்ளைகிட்ட, இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பத்திரமா வச்சிடுவீங்களா, எப்படி என்ன யாதுன்னு விசாரிக்கவும் அந்த ஃபேக் மாப்பிள்ளையும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவராமன்கிட்டே அந்த பத்திரத்தை கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த மகாலிங்கம் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இவன் போய் அந்த சிவராமன் கிட்ட கொடுத்துட்டானே, நம்ம அதுக்கு முன்னாடி வாங்கிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிட்டே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிவராமன் அந்த இடத்த விட்டு போன உடனே அந்த ஃபேக் மாப்பிள்ளைகிட்டே மகாலிங்கம் போய், எதுக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட்டை தேவையில்லாமல் அந்த சிவராமன் கிட்ட கொடுத்த, என்கிட்ட தானே தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஃபேக் மாப்பிள்ளையும்,
அவங்க தானே உங்க பொண்ணோட கண் ஆப்ரேஷனுக்கு தாராள மனசு பண்ணி தந்தாங்க. அதனால அவங்கள்ட்ட குடுக்குறதுல என்ன இருக்கு அப்படின்னு அசால்ட்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட மகாலிங்கமும் அடுத்து என்ன சொல்லன்னு புரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா மனசுக்குள்ள இந்த சிவராமன் கிட்ட தானே இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்காங்க. ஆனா சிவராமனும் மாயா கிட்ட எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்ட குடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனாவுக்கும் கதிர் இன்னும் அந்த ஏஜென்சில இருந்து நல்லபடியா வேலை பார்க்குறானா? இல்லன்னா இன்னும் பழைய மாதிரி டெலிவரி பாயா தான் இருக்கானான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுதுன்னே சொல்லலாம். சரி நம்ம கதிர போய் பார்க்கலான்னு அந்த ஏஜென்சிக்கே கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா, கதிர் அந்த இடத்துல இல்ல. இத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியான நம்ம தனாவும், என்னடாப்பா அவங்க எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது, கதிர் ஒரு இடத்துலயும் டெலிவர் பண்ற மாதிரி இருக்குது. இத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க தனாவும். என்னடா இவன் ஒரு கம்பெனியோட ஓனரா இருப்பான்னு பார்த்தா, இங்க இன்னும் இந்த டெலிவரி வேலைய பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கதிரன் தனா பார்த்தத பார்த்துட்டு உடனே அவங்க பக்கத்துல போறாங்க. தனாவுக்கு இத தாங்க முடியாம அந்த இடத்திலேயே மயங்கி விழ பார்க்குறாங்க. நம்ம கதிரும் அப்படியே தனாவை தாங்கி பிடிக்கிறாங்க. தனா நம்ம கதிர்கிட்ட வந்து, "என்ன நீ இங்கேயே இருக்க? இன்னும் இந்த டெலிவரி வேலைய தான் பார்த்துட்டு இருக்கியா? நான் உன்ன ஒரு ஏஜென்சி ஓனரா பார்ப்பேன்னு நினைச்சேன். ஏன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட உடனே கதிரும், நம்ம தனா எப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படியே பார்த்துட்டாளே! இதுக்கு மேல அவகிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏஜென்சி தொடங்கும்போதே கொஞ்சம் அமௌண்ட் தான் நான் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்னர் நெறைய ரூபாய் போட்டிருந்தான். அதனால இந்த டெலிவரி வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. ஆஃபீஸ் உள்ள வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே தனா கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தனாவும் கதிர பார்த்து, இதுக்குன்னு வேற ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த வேலையெல்லாம் குடுத்துட்டு, "அத நீ பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் கதிர் எல்லா விஷயத்தையும் சொல்லவும், நம்ம தனாவுக்கு அத ஏத்துக்கொள்ளவே முடியல. என்ன பண்றது இப்ப? அந்த பணம் இருந்திருந்தனா, நீ இந்நேரத்துக்கு ஏஜென்சியோட ஓனர் ஆயிருப்ப தானே! இன்னும் இந்த நிலைமையில உன்னை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்பாவும் நீ கம்பெனியோட ஓனர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உன்னை யார் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது, இனி கொஞ்சம் கூட பணம் கொடுத்தா கண்டிப்பாக ஓனர் ஆகிடுவலன்னு மனசுக்குள்ள நம்ம தனா நினச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனுவும் மாயாவை பார்த்து, என்னடா மாயா ரொம்ப அசால்ட்டா இருக்கா, அந்த மகாலிங்கம் வேற சொத்து எழுதி வாங்கின அப்புறமா மாயா எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் யோசிக்கிறாங்க. ஆனா மாயா பண்ண பிளான் எல்லாம் பார்த்தா செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.